வந்து நீங்களாம் வாழ்ற பிள்ளைங்க, ஏதாவது ஒரு ஒண்ணு கிடக்க ஒண்ணு கெடுதல் அப்படி ஆனிச்சுன்னா சாமி பண்ணிச்சுன்னு பாத்துக்கலாம். அத்தா விடுங்க அத்தா, பாத்துக்கலாம் பாப்போம். இன்னைக்கு இங்க தானே இருப்பீங்க. பயம் ஒண்ணு, இன்னொன்னு அதை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நல்லது செய்யுது, அதனால அதை நாங்க தொந்தரவு பண்ணல. நடுவயல்ல இருந்துச்சு, அதை வந்து எடுத்துட்டு வந்து வரப்புல வைக்க பார்த்தாங்க. சரி, வரப்புல வச்சோன்னா தூக்கி அடிச்சிச்சுன்னா எங்களே ஆடு மாடு ஓட்டி போனோம்னா நாங்க போய் தேங்காய் உடைப்போம், சாமி கும்பிடுவோம். ஆனா அதை நிமித்துறவங்க காளின்னு சொல்றாங்க. தூக்குறவங்க காளி, அந்த பிள்ளைய தூக்குறாங்க காளி. ஆமா, காளி சாமி கும்பிடலாம்ப்பா. சாமி கும்பிடலாம் சாமியே, பிள்ளைய எடுக்க முடியாது. எப்படின்னா ஏன் பார்த்து ஏதோ பொசிஷன்ல நின்றுட்டு இருக்கான், போயிட்டு கை கொடுக்குறான். கை குடுறான் வரேன் நானும். இல்ல வா. ஹாய், அன்பு தானே எல்லாம் சேது நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் தாங்க இருக்கோம். இந்த பூதலூரை பல முறை நம்மளுடைய காணொலியில் வந்து நான் பதிவிட்டிருப்பேன். இன்றைக்கி நான் சிவலிங்கங்களை எடுத்து வைக்கிறதுக்கான காரணங்கள் கூட இங்கேருந்து சொல்லலாம். இங்கே ஒரு மரத்துக்கடியில் உட்கார போய் தான் இது என்னன்னு கேட்க போய் ஏன் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல போய் போன வருடம் சிவராத்திரியில் இங்கே சிவலிங்கம் வந்து எடுத்து திருப்பணி பண்ண நம்ம வந்து தொடங்கியிருந்தோம். அதற்கு முன்பு வரை வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து உழவார பணிகள் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அத்தகைய ஒரு உணர்வை கொடுத்த பூதலூர் தான். இதே ஊரில் எவ்வளோ நந்தி சிலைகளை நம்ம வந்து காணொலி எடுத்து போட்டிருப்போம். ஏன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு முருகன் சிலையா விஷ்ணு சிலையான்னு சொல்லிட்டு பெரிய விவாதமே போயிருக்கும். ஒரு வயல்வெளியில் மண்ணுக்கடியில் புதஞ்ச ஒரு 6 அடி முருகன் சிலையை கூட நம்ம மீட்டு எடுத்து இப்போ அங்கே வச்சிருக்கோம். அதுக்கு விரைவிலே வந்து திருப்பணி பண்ணலான் இருக்கோம். இன்னைக்கு இதுக்கெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. அதே போல் அங்கேயும் அறுவடை முடிஞ்சதுன்னா அதுக்கான திருப்பணி நடக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருகன் சிலை வீடியோவை பார்த்துட்டு நம்ம தங்கமணி ஐயா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அந்த தங்கமணி ஐயாவுக்கு இந்த வயலை சேர்ந்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. நம்ம வயல்லையும் ஒரு சிலை இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்க போனோம். அப்படின்னா இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை கவுந்து கிடக்குதா, அந்த சிலையை நிமித்தி வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அதிகபட்சம் ஒரு குறைந்த நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறதா சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அதை கேட்டு நம்மளால இருக்க முடியல. வேற ஊருக்கு போன நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தகவலா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்மை கதைகளும் இருக்கு, புகுத்தப்பட்ட கதைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு இது, நம்ம இதை வந்து இந்த இடத்த சார்ந்தவங்களே நம்ம வந்து கேட்டுருவோம், எல்லார்ட்டையும் ஆராய்ஞ்சு இப்படி ஒரு விஷயம் இந்த இப்பயும் உள்ள இந்த உலகத்துல நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து எனக்கே ஒரு ஆச்சரியம், எனக்கே ஒரு ஆர்வம். அதுக்காகவே நம்ம வந்து தங்கமணியாவும் வர சொல்லியிருக்கோம். அவரும் வந்துகிட்டு இருக்காங்க, அந்த இடத்து உரிமையாளரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறத சொல்லலாமா, இல்லை போய் என்னங்கிறத பார்ப்போம். அது என்ன சிலை, அது என்னங்கிறத நம்ம போய் அங்கேயே பார்ப்போம். எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர்ல தான். இது வந்து இன்னைக்கு வேணா வயல்வெளியா இருக்கலாங்க. ஒரு காலகட்டத்தில் இங்கதான் ஊர்களும் குடிகளும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வயல் மட்டும் கிடையாது, நம்ம இந்த இதுல ஏகப்பட்ட வயல்வெளிகள்ல நீங்க போனீங்கன்னா நிறைய ஓடுகள் கிடக்கும், நிறைய திருமேனிகள் சிலைகள் கிடக்கும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு காலத்துல இங்க ஊர்கள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வெளியில போனதுக்கு அப்புறம் இது வயல் பகுதியா ஆயிடுச்சு. அந்த இடத்துல கிடைக்கிற அதிசயங்கள் தான், பொக்கிஷங்கள் தான் இந்த மாதிரியான சிலைகளும், இந்த மாதிரியான உணர்வுபூர்வமான ஒரு கதைகளும் கூட. நம்ம இன்னைக்கு அவங்க வந்தோன்னா அவங்க கூட பயணிக்க போறோம். தங்கமணி ஐயாவும் வந்துட்டாரு. ஐயாவுனால நிறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல நடந்திருக்கு. சொல்லப்போனா மிகப்பெரிய இந்த ஊருக்கே வந்து ஒரு குருசாமின்னு கூட சொல்லலாம் ஐயாவை. ஐயா, இப்படி ஒரு தகவல் தெரிஞ்சாலும் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயா, எதா இருந்தாலும் நம்ம எடுத்து அதை மீட்டு அது வந்து அபிஷேகம் எல்லாம் செஞ்சு பாத்துருவோம் ஐயா. வழிபாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் ஐயா. வாங்க ஐயா, பொருளோட வந்துருங்க ஐயா. எல்லாம் தண்டி கிண்டி பாட்டிலு, ஊதுபத்தி, சூடம், மாலை, வெத்தலை சீவலு, எல்லாத்தோட வந்துட்டாரு. அதுதாங்க தீப்பெட்டி கூட வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயா. ஒரு திருமேனி இருக்குன்னா அதை வணங்குறத தவிர வேற எந்த விதமான இலக்கே அதான் ஐயா. அவ்வளவுதான் ஐயா. என்ன சிலைன்னு கூட தெரியாது தானே? தெரியல ஐயா, அங்க போனாதான் ஐயா தெரியும். வாங்க ஐயா. அவரு எங்க இடத்துக்காரர் வந்துட்டாரா? இதான் வந்துகிட்டே இருக்காரு ஐயா. எவ்வளவு தூரங்க ஐயா? ஒரு அந்த 50 மீட்டர் இருக்குயா. இதெல்லாம் இல்லை, சேரு இல்லைங்க. சேரு இல்லைங்க, பார்த்து
என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பாத்து பாத்து ஏதோ பொசிஷன்ல நின்றுட்டு இருக்கான். நான் போயிட்டு கை கொடுக்குறேன். கை குடுறா. வரேன் நானும். இல்ல வா 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 வந்துருவியா? வா வா வா. காலுக்குள்ள போய் இதெல்லாம் போயிருச்சா? ஓகே ஓகே. ஐயா ஐயா வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஒரே அப்படியே தாண்டி இது பண்ணிடு. அந்த தாண்டல போடு. அவ்வளவுதான். பார்த்து 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 பார்த்து. என்ன ஸ்பைடர்மேன் போஸ்? இல்ல இல்ல சேரு அழுத்தி. தெரியுது தெரியுது தெரியுது. ஐயா அது கொடுங்க. ஐயா தாண்ட முடியாது. ஐயாக்கு கை கொடு. காலுக்குள்ள போகுது. காலு சேருக்குள்ள போகுது. ஐயா அது கொடுங்க. நான் எடுத்துக்கிறேன். நீங்க போங்க. கை கொடு சேது. ஐயா கை கொடு. ஐயாவுக்கு நான் கை கொடுத்துருவேன். இங்க கை கொடுக்க இனிமேல் வந்துடலாங்க. வாங்க அவ்வளோதாங்க. நீ ஈஸியாக வந்துடலாம். நான் வந்துடுவேன். முதல்ல இது எப்படி இந்த இது எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஐயாட்ட விடு. கை கொடுறா. உதயம் அவ்வளோதான். வயல்ல நடந்து போறதே ஒரு இனிமை தான். இடத்தோட ஓனர் வரல, உரிமையாளர். வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ணுங்க. இந்த மரத்தடியோ போதலூரில் ராஜா மலவராருங்கிற ஒரு வயல் தான் அந்த வயல். அந்த வயலை வந்து நான் ஒரு 18 வருஷம் இருக்கும். 18 வருஷத்துக்கு முன்னே நானும் அந்த மலவரார் ராஜாவும் அதை போய் நிமித்தி சாமி கும்பிடுவோம். யான்னு வேண்டாம் 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 சாமி கும்பிடக்கூடாது, ஏன்னா அப்படியே வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். வயல் அறுவடை பண்ணும்போதோ நடவும் போதோ நாற்றுப்பொறி இது விதை போடும்போதோ அதை அப்படியே வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம், அப்படியே சாமி கும்பிடுவோன்னாரு. இல்லை நான் பெரட்டுறேன் அப்படின்னு பெரட்டி பார்த்தேன், நிமித்த முடியல என்னால், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். யாரு? அந்த வயல்காரரோட அண்ணன் சொன்ன அண்ணன் ராஜா இறந்துட்டாரு. இப்போ அவர் இறந்துட்டாரு. அவர் எப்படிங்க இருந்தார்? அவர் கொஞ்சம் மது அருந்தி கொஞ்சம் இதாக வந்து ஒரு நிறைய கோயிலை வந்து திருப்பணி. ஐயா இத்தனை வருஷமா நீங்க சொல்றீங்களா, போய் பாக்குறீங்களா? அதை நிமித்தி பார்க்கணும்னு அவருக்கும் தோணவே இல்லையா இருந்தவங்களுக்கு? இல்லை வயல்ல இல்லை வயல்காரங்க தான் அதான் அந்த அறுவடை பண்ணும்போது யாருக்கா இருந்தாலும் ரத்த காவு, அதாவது அருவாள் இருக்கும்போது கையில் ரத்தம் வந்துடும். அது இல்லைன்னா மம்புட்டி வெட்டும்போது வரப்பு வெட்டும்போது காலில் மண்ணை வெட்டி போட்டுவாங்க, மண் வெட்டி போட்டுவாங்க. இது மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. அதனாலதான் இது காரணம். அது மூக்கரை பிள்ளையா அதனால ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சரிங்க சரி பாப்போம். ஏன்னா ஏன் தூக்க முடியாது? தூக்குறவங்க காலி, அந்த பிள்ளைய தூக்கலாங்க காலி. ஆமா காலி சாமி கும்பிடலாம்ப்பா. சாமி கும்பிடலாம் சாமியே, பிள்ளையார் எடுக்க முடியாது. எப்படி நான் படுக்க வச்சே எப்படி கும்பிடுறது? நிமித்தி வச்சு தானே கும்பிட முடியும். ஆமா அப்புறம் எப்படி படுக்க வச்சே கும்பிடுறீங்க? கும்பிட்டு இருக்கு. நிமித்தி வச்சா ஏன்னா ஆயிருக்கா? எதுவும் ஆயிருக்கா அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. சரிண்ணா சரி பாப்போம். பிள்ளையார நிமித்தி சாமி பண்ணலான்னு பார்த்தோம். நிமித்துங்க சாமி, அது ரொம்ப நாளா அப்படியே சாஞ்சிருக்கு சாமி. நிமித்த கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அது வந்து என்னன்னு தெரியல. அப்ப வயல்ல இருந்துச்சு எடுத்து விழுந்தவங்க வச்சாங்களா, அது இழுத்து அதுக்கு மேல இழுக்க முடியல அவங்களால, அப்படியே வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். எங்க அங்க இருக்க அந்த வயலு? ஆமா இருக்கு. அது வந்து அப்பையில இருந்து அது சாஞ்ச வளத்துக்கே இருக்கு. அதை நிமித்துனா அவங்க சொல்றாங்க. அதான் இல்லை, நான் ஊரில் கேட்டோம். 4 பேரில் ஒரு ஆள் வந்து சொன்ன பரவாயில்ல, 4 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் முத கொண்டு நீங்கள் சொல்கிறது இப்போ கேட்டேன். 3 பேர் அதான் சொல்கிறாங்க. அது உண்மைதாங்கிறாங்க. ஆனால் அதை வந்து யாரும் செப்படுத்து அதை தூக்கி வச்சு பார்க்கல. வயல்காரங்களே செய்யலாம். ஆனால் கும்பிட்றாங்க. இப்போ நாங்களே ஆடு மாடு ஓட்டி பண்ணோம்னா நாங்கள் போய் தேங்காய் உடைப்போம், சாமி கும்பிடுவோம். ஆனால் அதை நிமித்துறவங்க காலின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நிமித்தி நீங்கள் இது வரையும் ட்ரை பண்ணதில்லை, நீங்களும் இதை ட்ரை பண்ணதில்லை? யாருமே அதை தொடவே கிடையாது. தொட்டவங்க காலின்னு சொல்றாங்க போது அது போய் யாரும் துணி செய்ய மாட்டாங்கல்ல. அது கரெக்ட் தான். அது அப்பையில இருந்து அந்த எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான் அதுக்கு விவரம் எனக்கு தெரிஞ்சது. சரி அத்தா, சரி அத்தா. இன்னைக்கு அது நிமித்தம் தான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ நீங்க அதெல்லாம் செய்யாதீங்கப்பா. இல்ல அத்தா, என்னதான் இப்ப ஒரு சாமி இருக்கு, நீங்க சாமி வந்து அது படுக்க கிடச்சி நீங்க எப்படி கும்பிடுவீங்களா சொல்லுங்க? நிமிந்து இருக்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அது படுத்து இருந்தா நிமித்தி தானே வைப்பீங்க நீங்க. அது வந்து அந்த சாஞ்ச புள்ளியாரு நிமித்த கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இவ்வளோ பெரிய கிராமம் இருக்குது பயந்துட்டு இருக்காங்க. புரியுதாத்தா? நீங்க செய்யாதீங்க. இல்ல என்ன சொல்றேன்னா, நிமித்தி வைக்கிறோம், ஊருக்காக நடந்தா நடந்துட்டு போட்டோம் அத்தா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னதான் சாமி தானே, நல்லதானே பண்றோம், நம்மள என்ன பண்ண போகுது சொல்லுங்க? செய்யறோம். அதனால வந்து நீங்க எல்லாம் வாழ்ற பிள்ளைங்க, ஏதாவது ஒரு ஒண்ணு கிடக்க ஒண்ணு கெடுதல் அப்படி ஆனிச்சுன்னா சாமி பண்ணிச்சுன்னு பாத்துக்கலாம் அத்தா. விடுங்க அத்தா, பாத்துக்கலாம். பாப்போம். இன்னைக்கு இங்க தானே இருப்பீங்க? இங்க தானே இருப்பீங்க. நான் பாக்குறேன், முடிச்சிட்டு வரப்போ உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போறேன். சரிங்களா? சரி அத்தா. உங்க பேரு? எங்க பேரு லலிதா. லலிதா. சரி அத்தா. உங்க ஊர்ல இப்படி ஒரு கலர் இருக்காங்க. ஆமா
எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது. நடுவயலில் இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வரப்பில் வைக்க பார்த்தாங்க. சரி, வரப்பில் வச்சோன்னா தூக்கி அடிச்சிச்சுன்னா ஆளுங்களை வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால வந்து அது நிமித்த கூட எங்களால் முடியலை. அது அப்படியே படுக்க வசதிட்டே இருக்கு. ஆமாம், அதுக்கிட்ட ஒரு 20-30 வருஷமா அப்படியே இருக்கு. நாங்களும் அதை எதுவும் தொந்தரவு பண்ணல. ஒன்று ஆனதுனால அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனால அப்படியே வச்சிருக்கோம். நாங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணல. அதை அது அப்படியே இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சு நிமித்தி வச்சிருவோமா? இல்லை, நாங்கள் நிமித்தலைங்க ஐயா. வேண்டாம், இருக்கிறபடியே இருக்கட்டும். நான் என்ன நிமித்தி வைக்கிறேங்க ஐயா? அது வேணா செய்யுங்க, அது வேணா செய்யலாம். ஆனால் என்ன அறுக்கலை, அறுத்தோன்னா என்ன செஞ்சுக்கலாம். சரி, அது எங்களுக்கு ஒரு ஐதீகம் மாரி. எப்படின்னா பயம் ஒன்று, இன்னொன்று அதை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நல்லது செய்யுது, அதனால அதை நாங்கள் தொந்தரவு பண்ணல. கேள்விப்பட்டேன், நான் கீழே விழுந்திருந்தா நிமித்தி வைக்கிறது தான் நல்ல வழக்கம் தான். நடுவயல்ல இருந்து தான், நடுவயல்ல இருந்து கொண்டுட்டு வந்து வரப்புல வச்சிருக்காங்க. வைக்காங்களையும் தூக்கி அடிச்சிருச்சு. 2-3 பேருக்கு உடம்பு சொல்லாம போய் அது ஒரு கெட்ட சகுனம் மாரி நினைச்சுக்கிட்டு அது அப்படியே நீ இப்படி இருக்கு, அப்படியே இருக்கு. சரி, வாங்க பார்ப்போம். உங்க பேருங்கண்ணே? என் பேர் பாலா. நாங்களும் போய் ஒரு வாட்டி நிறுத்தி சாமி எல்லாம் கும்பிட்டோன்னே அவர் நிமித்த கூடாண்டாங்க. இல்லப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு. அப்படி இல்லைண்ணே, ஒரு பொதுவாக ஒரு சாமி சிலை இருந்து ரைட்டு. அது வந்து எப்படின்னா எப்படி சொல்றது, 2-3 தலைமுறையா அப்படியே இருக்கு. அப்பா காலத்துல அதை கொஞ்சம் நவத்தி இருக்காங்க. சரி, நவத்தி கையில கட்டி கொண்டு வரப்புல வைக்க பார்த்துருக்காங்க. முடியல அவங்களால. ஒருவேளை அதே இடத்துல இருந்து எடுத்ததுனால கூட இருக்கலாம். இல்ல என்ன இடம் மாத்துறீங்களான்னு நினைச்சிருக்கலாம். வரப்புல இருந்து அப்படியே விட்டுட்டாங்க. நாங்க அதுக்கு மேல அதை தொந்தரவு பண்ண விரும்பல. எங்களுக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கு. அதனால அதை நாங்க எதுவும் பண்ண விரும்பல, விட்டுட்டோம். அப்படியே விட்டுட்டோம். அதனால நாங்க உங்க வயல் மட்டும் இல்ல, இந்த பூதுலூரை சுத்தி இருக்கிற வயல்ல எவ்வளவு சிலைகள் இருக்கு. ஆமா, அன்னைக்கு ஒரு இதுல பார்த்தோம். அதில் எவ்வளவு நிறைய சிலைகள் இருக்கு. எல்லாமே ஒரு காலத்துல நல்லா வழிபாட்டுல இருந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மண்ணோட மண்ணா ஆனது. இருந்தாலும் சாமிக்கு மேல மனுஷனுக்கு மேல சாமி சக்தி இருக்குங்கிறாங்க. ஒரு பயம் இருக்குல்ல, என்ன சொல்றீங்க? மனுஷன் நம்ம போறோம், அது ஒரு மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. எனக்கு மேல ஒண்ணு இருக்கா, என் சக்தி இருக்கா மாரி ஆயிடுச்சுன்னா அதனால பயம் தர்றது நாங்க. கண்டிப்பா நம்ம போய் ஒரு விஷயத்துல செய்யக்கூடாது, அதை செஞ்சுட்டு மாட்டிக்கிறதுக்கு செய்யாம இருந்துக்கலாம் அப்படிங்கிற கதை தான் ஒண்ணு. ஏன் செஞ்சுக்கிட்டு இன்னொன்னு அது நல்லா இருக்கு, அதை தொந்தரவு பண்ண நாங்க விரும்பல. அது எங்களுக்கு தொந்தரவு. அது எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு நல்லா இருக்குல்ல, அந்த வட்டம் நல்லா இருக்கு. ஒரு பொருளை போட்டீங்கன்னா அங்க வச்சோம்னா அந்த வச்ச பொருள் அப்படியே இருக்கும் நவத்த கூடாது. நல்ல விளைச்சல் நல்லா இருக்கும். எங்களுக்கு பயம் இல்ல. இந்த ஏரியால எவ்வளவோ வர்றோம் போறோம், எதுவும் இது வரைக்கும் கண்ணில் காமிச்சது இல்ல. விஷயம் நல்லதுதான் நடக்குது. தொட்டா ஏதாவது நடக்குது எதுவுமே ஒரு இருங்க, ஒரு இப்படி ஒரு துண்டை அப்படி போட்டுட்டு போனேன்னா அந்த துண்டு அங்கே கிடக்கும். போட்டுட்டு போனா இருக்கோம்னாங்க. அதுவும் அந்த இல்லை. நான் பெரும்பாலும் நான் ரொம்ப புழங்குவாங்க. நான் தான் நைட்டு பகல்னு வருவேன். மம்பட்டி ஏதோ அறுபது பொருளை போடுறதுன்னா அதில் போட்டு வேற வயல்ல போட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஏரியாலுமே யோசிப்பாங்க. எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. வட்டாரமே ஒரு சின்ன பொருளை போட்டுட்டு போனீங்கன்னா கூட பொருள் அங்கேயே கிடக்கும். தான் பார்ப்பாங்க அதிகமா. என்னோட அவங்க தான் அதிகமா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம். அவங்க பயத்தோட அதுதான் சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை தான். இந்த பாம்புகளுக்கு அது பண்ணி பயப்படுவாங்க. நான் நைட்ல கூட எத்தனை மணிக்கு விடியா காலம் 3 மணிக்கெல்லாம் கூட வந்து படுத்துருப்பேன், போவேன். அதெல்லாம் எதுவும் எதுவும் நம்மளாம் ஒன்றும் பண்ண கிடையாது. ஒரு பாம்பு கூட இது பண்ண கிடையாது. ஆனால் ஒரு பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டா மலை பாம்பு மாதிரிலாம் கிடக்கு. அதெல்லாம் நம்ம கண்ணில் கூட காமிக்காது. நாங்கள் இறங்கி நடவுக்கோ அறுப்புக்கோ அதை போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வேலையை அறுப்புக்கு மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே நடவுக்கும் செய்வோம். நல்ல கட்டைக்கு வருவோம், அம்மாசைக்கு செய்வோம். நல்ல நாள் பெரிய நாள் வருவோம், அதை சாமி கும்பிட்டுட்டு அதை நினைச்சிக்கிட்டு செய்வோம். எங்களுக்கு நல்லது நடக்குது. ஆனால் அதை என்ன தொடாதாங்குது. தொடாதன்னு அப்பா காலத்துல இருந்து செஞ்சது. அதை நாங்களே பின்பற்றிட்டோம். அவங்களே பயப்படுறாங்களே, நம்ம இதை போய் வீட்லயும் இல்லப்பா அதை பூசா நம்ம ஒண்ணு செய்ய வேண்டாம், இருக்கிற அப்படி இருக்கட்டும். அதனால நாங்களும் அதை இது வரைக்கும் நாங்கள் தொந்தரவு பண்ணல, அதுவும் எங்களை தொந்தரவு பண்ணல. ஒரு நைட்ல அப்பெல்லாம் இந்த பிசைஞ்சு எடுத்துட்டு போகிறோம். கையிலே பிசைஞ்சு மூட்டை கணக்கில் எடுத்துட்டு போவாங்க. அந்த வேலை வந்து தொடர்ந்தாங்கன்னா அந்த வேலை தொடர்ந்தாங்க. தொட்டா மாடு வர்ற மாதிரி காட்டுமா, வச்சு ஒரு ரூபத்தில் காட்டுமா, ஓடிடுவாங்க. ஒரு நல்ல நம்பிக்கை. அதனால நாங்கள் அதை தொடர்ந்துக்கிட்டே அது இருக்கோம்.
சும்மா வாங்க மாப்பிள்ள, நீங்க நம்ம வயலை இதை பார்க்க தானே போறோம். நம்ம ஒன்றும் நீங்க வந்து ஒன்றும் பார்க்க எதுவும் செய்ய வேண்டாம் மாப்பிள்ள, வாங்க. நாங்களா உருவாக்கிக்கிட்டு இறந்த பழம் எவ்வளோ காய் காய்ச்சி வரப்பே எவ்வளோ காய் கட்டியா நேற்று கூட வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் பழுக்கல, காயா இருக்கு. பழுத்தா நல்லா இருக்கும். வா போ புல்லு அப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா மாதிரி இருக்கு பாரு. எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே 10 அடி பின்னாடி வராங்க. அந்த அளவுக்கு எங்க ஆளை காணும். வராங்க 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 வராங்க. ஐயாவே அங்கதான் வராரு. அந்த சைடு ஒரு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். சேது மறைஞ்சிருவாப்புல இருக்கு. மறைச்சு ஆமா தெரியல. அங்க போறானா? ஆனா சைடுல வயல் நான் இது பண்ணிருக்கேன். சைடுல இது என்ன இருக்குது? நான் இல்ல வயல்ல கால வைக்கிறேன். இதுதான் ஜம்பா. நான் இது பார்த்து 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 ஜம்ப் பண்ணணும்னா அந்த தடவை பண்ணிடுறேன். நார்மலாக இதுலையும் பார்த்து. என்னாச்சு? செப்பலை கைட்டு வரட்டா? செப்பலை கைட்டு வர சொல்றாங்க. ஆனால் கால் எப்பா ஐயா விழுந்துட்டீங்களா? ஐயா என்னாச்சு? தூக்கிட்டீங்களா ஐயாவா? ஐயா பார்த்துவாங்க. ஐயா ரொம்ப பார்த்துவாங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது போல எதுவும் நடந்துற போகுது. அண்ணா என்ன விலைக்கு பார்த்து நீ பார்த்து. இல்ல 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 அங்க ஐயாவை சொல்றாரு. நீ போ. நடந்தே வர முடியாது. இருக்கு என்னவா என்னவா தேடுறீங்கயா? இப்ப பின்னாடி ஐயா அப்பா வாக்கி ஆகாது. அதான் என்ன சர்ன்னு உள்ள போதேன்னு பார்த்தாங்க. இது என்னன்னா அரிப்புக்கு வந்தது, நடவுக்கு வந்தது. நடவுக்கு வந்ததுக்குள்ள இந்த மலையில வளர்ந்துருச்சு. ஐயாவோட சேர்த்து 4 பேரும் சேர்ந்து இல்லைங்க கண்டுபிடிச்சிடலாம். கடைசியில எல்லாரும் தெரியற மாதிரி இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் தேடுற மாதிரி இருக்கு. ஐயா பார்த்து வாங்க. இது எவ்வளவு நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்கு அவங்களால. போனாரியா நீங்க வாங்க. இல்ல மாப்பிள்ள இல்ல முன்ன மேலே தான் வாங்க வாங்க. நேர தட்டு போனேன். அந்த இன்னும் உள்ள போக சொல்றாரு அண்ணன். இது மேலே தானே இருக்கும். வரப்பு மேலே தான். அதான் நானே இப்ப சைட்ல உள்ள போகலையா. இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு. அதுதான் அங்க இருக்காரா? பெரிய வழிபாட்டு தலத்துல இருந்திருக்குங்கய்யா. என்ன இது என்னதுங்கய்யா? விளக்கு கொளுத்துறதுக்காக வச்சது. விளக்கு கொளுத்தி வைக்கிறதுக்காக வச்சது. ஈரம் படம் இருக்கிறதுக்கு. பழமையான திருமணிங்கய்யா.
பேரு விநாயகர். வேற எதுவும் பேர் வச்சிருக்கீங்க? வேற எதுவும் மூக்கரைன்னு சொன்னாங்க ஒருத்தர் ஆரம்பத்தில் உங்க அப்பா இருக்கிறப்ப சொன்னாரு. மூக்கரை விநாயகர் அப்படின்னாரு. இதுவே இவ்வளவு தூரம் இருக்குன்னா 4 அடி சிலையா கிட்டத்தட்ட. உள்ள கீழே எப்படி இருக்கும்? விளக்கு வச்சிருக்கான். விளக்கு இருக்கா? விளக்கு வச்சிருக்கான். என்ன வாங்கிட்டு வந்தேன்? கை அண்ணன் ரொம்ப இது பண்றாரு. வாங்க நீங்க தான் வரணும். அப்போ முன்னாடி வாங்க. பயப்படுறாங்க. பயப்படக்கூடாது சாமியை பார்த்து. வர்றாரு அவரு. நீங்க போயிருப்பா. நின்ன மாதிரியா உட்காந்த மாதிரிங்களா? உட்காந்த மாதிரிலாம் நிறைய முட்டி இங்க வந்திருக்கணும்ல. பயிர் மட்டும் தனியா தெரியுது. இதை வச்சுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூக்கரை உடஞ்சதுனால மூக்கரை விநாயகர். என்ன பண்ணுவேன்? இது பண்ண இருங்க லைட்டா. ஆனா இது நின்ன மணிக்கா உட்காந்த மணிக்கா? என்னண்ணா இது? அது எனக்கே சரி. அதான் எது பண்ணவே இல்லையே. நடுவயல இருந்துச்சுன்னு பேச்சுண்ணே. நடுவயலையும் கட்டி கொண்டுட்டு வந்து இங்க வந்தாங்கன்னு ஒரு இது ஐதீகம். அப்பா சொன்னதுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மன ரீதியாக உடம்பு ரீதியாக சரியில்லைன்னு அப்படியே விட்டுட்டாங்க. மண்ணில் போடலாமா? மண்ணில் போடாங்கண்ணே. நூற்றி பாப்பா நூற்ற முடியுமா? வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. வாய்ப்புகள் குறைவு. கவலை தான். ஏன்னா ஒத்த கல்லில் வந்த மாதிரி இருக்கு பாருங்க. இன்னொன்று நல்லா அது புதஞ்சிருக்கு தோண்டணும். அரிசியெல்லாம் ஒன்று நல்லா சரிங்க. அந்த அருவா எடுத்து போடுங்க. செய்து எடுத்துடலாங்கண்ணா. எறும்பா வருது பாட்டு. அடியில் இருக்கும். நிமித்திடலாம். ஒரு அரடி இருக்கு கீழே. அரடி இல்ல இதுல நிக்குது. கல்லு மொட்டை அங்க இருக்குண்ணா. நிக்குது. சரி இது தோன்ற மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க. அதான் இருக்கு. சுள்ளருக்கு மாதிரி இல்லை. இப்போ நம்ம தேங்கய்யா மூணுப்பா கல் எடுத்து சொல்லுது. 1 ஒரே தும்மா கொஞ்சம் கை விடு. 1 2 1 மண்ணில் நாள் உள்ள இருந்தே நீங்க வந்து ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல நிமித்தி விடணும்னு நினைச்சா விடுவாரா அவரு? என்ன அடி எவ்வளவு? ஹலோ சொல்லுக்கா. ஆமாக்கா. வர வந்த வயல்ல இருக்கேன். வந்துடுறேன். சரி நீ பாரு. நான் பாருப்பா. நாளைக்கு ஏசிபி இந்த வரப்பு கட்டுச்சுல, அப்போ கூட நான் தொடலை. வரப்புச்சு பக்கத்து வயல நொண்டி இதை கொண்டாந்து வரப்பு அடித்தோம். அப்போ கூட ஒரு தொட்டு கூட நான் சொல்லலாம். தொடாமே நான் ஊற்றி வச்சிருக்கீங்க. எதுவுமே பண்ணல. அது தொந்தரவு அப்படியே விட்டுட்டீங்க. அப்படியே விட்டுட்டோம். சரி வந்துருச்சியா? அமர்ந்த மேனிக்கு அடிவிடும். அதான் கால் வந்துருச்சு பாருங்க. திருப்ப கொண்டாந்தா நாமே சொல்லிட்டு ஐயா அது ஒரு ஸ்டாங்கு கொடுக்குது பாருங்க. அதுக்கு மேல கொஞ்சம் கூட இங்க படுவ தானே இருக்க போற. எல்லாத்தையும் எடுத்துருங்க. இல்லையா முதல்ல ஒரு அருவா ஏதாவது இது இருந்தா நல்லா இருக்கும். லைட் இது வந்துருச்சுங்க. அந்த ஓரத்துலயே வந்துருச்சு. இந்த சைட்ல மட்டும் எடுத்துட்டு வச்சுக்கலாம். மறந்துட்டு நானும் அதான் கேட்கறேன். நீங்களும் ஒரு கை போடுங்க. அந்த ஆரம்பி ஓடுது பாருங்க. ராஜாவர் ஓடுது குச்சில இல்ல திருப்பி ஓடுதா? சிலையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பழசு. அதாவது மண்ணில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த கல்லுல பழமை தெரியும் தெரியுங்களா? அந்த மாதிரி
இன்னும் என்ன சாத்தினா தாங்க அதோட பவர் தெரியும். அது வரையும் தெரியும். நண்டு தான் அது பாட்டுக்கு விட்ருங்க, அது பாட்டுக்கு போயிருங்க. அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அவ்வளோதான். நாங்கள் அதை நாங்கள் தொந்தரவு பண்ணல, அதுவும் எங்களை தொந்தரவு பண்ணல. அதை வந்து நாங்கள் நிமித்த விரும்பலை. புரியுது. அது ஏற்றுக்கலை எங்களை. புரியுது. சரி, உங்களோட இடம் தான். ஆமாம், உங்களோட இதுதான் பூர்வீக சொத்து. ஆளுக்கு ஒரு கைப்படுங்க வாங்க. இன்னும் அவ்வளோ பெருசு இருக்க வர மாட்டேங்கிற. வந்துட்டாரு தம்பி, வந்துட்டாரு. அசைய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு டைட்டு கொடுக்குறீங்க. இப்படிதான் வேணும். இல்லை இன்னொரு 2-3 பேர் சேர்ந்து கை போட்டா கரெக்டாக இருக்குமா? எப்படி இருந்தாலும் ஒரு 6 அடினாலும் மண்வெட்டி சின்ன இப்போ ஈரமா இருக்குல்ல, அதனால மண்வெட்டி வேண்டிய இல்லை. கடப்பாரு சரி, அப்படியே பிடிச்சிக்கோங்க பாப்பா. சைடில் அப்படியே ஒரு 4 பக்கம் தோண்டா. இல்லை தோண்டாமல் தள்ளக்கூடாது. சைடில் ஒரு அளவுக்கு தோண்டிக்கணுங்க ஐயா. மண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் கீழே வடிவங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இடம் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் தோண்டணும். தோண்டினதுக்கப்புறம் தான் அதை நிறுத்த முடியும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அது கனவுல வந்து வருமையா பிள்ளையாரு சொல்ல முடியாது. அறுக்கதான் ஏன்டா உனக்கு இதனால காவ பார்த்தா அறுக்கிறதவங்களையும் ஏன்டா ஆளு கொண்டாந்து காமிச்சு எங்களை என்ன இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்டாலும் கேட்குந்தான். எங்களை கேட்குமா? ரொம்ப இப்போ கடைஞ்சி இப்போ நாளாக இருந்துட்டு இப்போ நாளைக்கு தான் அறுக்க போகிறோம். அறுத்ததுக்கு பிற்பாடு அது வேற எனக்கு கனவுல வந்து இவ்வளோ நாளாக பொறுத்தவன் இப்போ கொண்டாந்து காமிச்சு இன்னைக்கு என்ன பெரட்டினியாடா குட்டினியாடான்னு நம்மளை வந்து கனவுல எதுவும் பண்ணுச்சுன்னா பார்க்கணும்ல. அது சொல்கிறேன். சும்மா இருந்தவனை பெற்றிட்டீங்களா? நான் பேசாமல் இருந்தால் என்ன கூட்டிகிட்டு வந்து பெற்றுறீங்களா? எங்களை தானே கேட்கும். உங்களை கேட்கறது இல்லை சாமி, கம்மியாக நீங்களாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. நான் பல நாள் உன்னை காமிச்சுக்கலாமா? அது அருவா வளைஞ்சிடும். இல்லை லைட்டாக சும்மா அப்படியே இழுங்க, அப்படியே இழுங்க. அருவா பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணாது. 3ஆம் வருஷம் கேப்பேர் படிக்கல ஒன்று பார்த்தேன். இறங்கி அப்போ அந்த பாதையில் போமா இதில் போய் நேரா உங்கள் பதவியில் இறக்க எடுப்பா. நல்ல பாம்பா சாரா தெரியல எனக்கு. இது தெரிஞ்சு சில பேருக்கு பாதி முண்டை தான் தெரிஞ்சு பீச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கவே இந்த விதத்தில் நம்மளோட பிரபு நெல் இருந்துச்சு. அது 3 டப்பா தான் வந்துருக்கு. அதே பார்த்தா நான் வந்து 4 டப்பா வரணும். 3 டப்பா வாங்கலையா? கையில் வச்சு நம்மளுக்கு 4 வரும். வருது. ஒரு கல் கொடுக்குறேன். கல் கொடுக்குறேன். கல் போட்டாச்சு ஐயா. கல் போட்டாச்சியா? சாயாது. கீழே வைங்க. செங்கல் இன்னும் கீழே தள்ளி விடுங்க. செங்கலுக்கும் உள்ள எடுங்கய்யா. எப்படி வச்சாலும் முடியாது. எடுத்து இப்படி வைக்க சொன்னாங்க. அதை வச்சு இங்கே போட்டுக்கிறோம். ஏன்னா இங்கிட்ட இந்த பக்கம் சாய்ச்சி பார்க்குறீங்களா? இல்லை இந்த சைடா உங்களுடைய கிணக்கு ஒரு ஆள் கூப்பிட்டுக்கிட்டேன். 2 வேலை அடிச்சு காமிச்சிரு. ஒரு நாள் நிறுத்தியாச்சுப்பா. நிறுத்தியாச்சு. எத்தனை பேர் நிமித்தினது? 1 2 3 அவருமா
நீங்கள் ஆரம்பிங்க. எல்லாம் கேத்துப்பா. கலசெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சதஞ்சிருக்கு. ஏன்னா அங்கே ஏறு ஓட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆமாம், கொள்ளக்காரங்க தான். 95% நிற்காச்சு. எல்லாரும் தான் காமிக்கிறாங்க. 5% வந்து மண், அந்த ஈர மண்ணுக்கு அதுக்கு விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அறுப்பு அறுத்ததுக்கப்புறம் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே தொடங்கி அந்த மண்டெல்லாம் என்னங்களாயா ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. கீழே வந்துட்டேன் ஐயா. ஏதோ சின்ன சிலையாக இருக்கணும்னு நினச்சி வந்தீங்களா? நீங்கள் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க. நீங்களே சரி, அவங்க எடுத்து விடுவேன். எத்தனை மணிங்க? இல்லைங்க, காலையில் வண்டிக்கு சொல்லிட்டேன். நல்லா எண்ணெய் டச் பண்ணி விட்றாதுல நல்லா புளிஞ்சு விட்டு அமுக்கி விட்டு ஒரு வயலில் மட்டும், ஒரு வயலில் பாதி விட்டு வைக்கிற வயலில் ஒரு வயலில் பாதி மட்டும் சொல்லுதுலையா? மத்தியானத்துக்குள்ள வந்துருவீங்களா? 10 மணி நேரம் எடுத்துட்டு இல்லையா? அந்த நீடு பிறப்புக்கான ஒரு மண்ணில் வைங்க சொல்கிறாங்க. அது பிளாஸ்டிக் வெளியில் அப்புறம் நம்மளது மட்டும் தான் கிடக்கு. சூட மாட்டேன். ஒரு மணிக்குள்ள சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு மணிக்கு வந்துருங்க, இல்லைன்னா அடுத்துருவேன் முதல்ல போட்டுட்டு போறேன் அப்படி சொல்லிங்க. திருவாரூர்ல 3000 எடுக்கணும்னா இங்க எடுத்துட்டு போய் திருவாரூர்ல எடுக்க வேண்டியதானே? மாலைலாம் போடல. வரேன் சாம்பிராணி தான் அப்படிங்களா? இந்த கையில் வைங்க. நான் நேற்றே சொல்லிட்டேன், காலைல 10 வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்குள்ள முடிச்சிடும். திருவாரூர் போயிட்டு எப்போ வந்து ஆமா ஆமா, நீங்க இங்க எடுத்துட்டு திருவாரூர் போங்க. மாடா இருந்தா இருக்கு போட்டு கொடுக்காந்துருந்தேன்னு சொல்லிடுங்க. இந்த வேலை எடுத்தே ஆகணுங்கிறாங்க உங்கள்கிட்ட. எடுத்தே ஆகணும். திருவாரூர்ல 3000 எடுத்துட்டு பூலூர் வரணும். அதில் ஆபரணங்கள்லாம் தெரியுது பாருங்க. நான் வேணும்னா பாதி வேலை ஒதுக்கி போட்டுட்டு போறேன். 1 மணிக்கு வரணும், இல்லைன்னா அதே 5 மணில போட்டு கொடுத்தாரு ஆளு சொல்லிடுச்சு. அடிப்பகுதியில் கொஞ்சம் வயல்ல வச்சுட்டு பேசியாச்சு. செஞ்சுக்கப்புறத்துல பேசியாச்சு. சொல்லுமா, ஜிஜிட்ட பேசியாச்சு. இப்பதான் பேசிட்டு வச்சா ஜீவாரன் பேசினார்ல, அதுக்குதான் பேசி தெரியாம இல்ல சிவா கடிக்கிறாரு. நல்ல ஒரு போட்டு சாதனை போட்டோ சொல்லலாம் அடிக்கிறான். எங்க சிவா கடிக்கிறான் அவுஜிருவான்னு இருக்காரு. சரி போறோம். இப்படி வேலையை முடிச்சு போனா எனக்கு மேற்கு வேலை அப்படியே போட்டு எல்லாம் ஒரு 6 வீட்டு ஏற்றணும். காலையில் 50 வீட்டு ஏற்றிக்கோங்க. வண்டிக்கிட்ட ஆள் இல்லைன்னா வண்டி. ஹலோ, வண்டிக்கிட்ட தான் இங்க வயல்ல தான் இருக்கிறேன். அந்த காய்மன் போட்டு முடியாத இருக்கு. மழை எடுப்பா. சீக்கிரம் போடா. எப்படியே சீக்கிரம் போ. எங்க இருக்கு அதெல்லாம் போய் ஏற்ற முடியாதுங்க. டாடா ஏசி பிடிச்சி ஏற்றுங்க. சூடத்தை எடுப்பா.
அந்த விளக்குல வச்சு எம்டி விளக்கு இருக்கு. இதை போய் ஏத்திட்டு போயிட்டு அதை போய் ஏத்திட்டு நான் இந்த எண்ணெய் தான் விளக்கு நான் அதுக்கெல்லாம் நம்மளே நொந்து பார்த்து வீடியோ ஆடி எலும்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் வரோம் நம்மளே ஒன்றும் செஞ்சோம்ல. நான் என்ன இருக்கு போலாம் வீட்டு அந்த ஜன்னல் இருக்கும் பாரு. உங்ககிட்ட வெளியே எடுக்கலாம் பாரு. ஒரு சாவி விட்டு உள்ள வந்த ஜன்னல் வந்து வாங்கிட்டு வரட்டுமா? நீ கடையில் கொடுத்துருக்கியா? சாவி இருக்கா? ஐயா கடையில் கொடுத்துக்கிறேன். அதே தீவிரம் கொடுத்துருவாங்க கடையில். கடைஞ்சி வேண்டாம் கொடுத்தா இங்கே அதுக்கிட்ட வாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் அதான் நான் விரும்பி சாப்பாடு நீ ஒரு பூ போடுப்பா. எடுக்கல அதுதான் எனக்கு அவருக்கு அந்த டிரைவர் அவர் வாரம் ஓடி கிடைக்கிறாரா 3 பேர்த்தையும் கட்டி கொடுத்துட்டாப்ல. கட்டி விட்டுட்டு போய் முடிக்கணும். சாப்பாடு எல்லாரும் பூ கொஞ்சம் போடுங்கப்பா. இங்கிட்டு வாங்க வாங்க. பாலா போடு. போட்டு எல்லாம் சாமி கும்பிடுங்க. கற்பூரம் எடுத்துங்க. வாங்க எல்லாருக்கும் போட வேண்டியதான். கொடுங்க சார். இப்படி இருக்கா போ. சாமியார் மட்டும் வரலையே. தாண்டி தாண்டி எதுக்கு புண்ணு வலி. கொண்டு வந்துருச்சுப்பா. ஸ்டார்ட்டாக உண்டா இங்கே இருக்கும்டா. இதில் இருக்கேன் ஆக்கிட்டேன். வாங்கய்யா. வைங்க வைங்க நான் வச்சுக்கிறேயா கடைசியாக வச்சுக்கிறேன். ஓகே எங்கே நிற்கிறேன்? வாங்கய்யா. ஓகே கொஞ்சம் தள்ளி வைங்க. கட்டையை கட்டி எல்லாம் ஒரு செட்டை போட்டுருவோம் ஐயா. போடுறதுல போட்டு கொடுக்கலாம். செட்டை போட்டுடலாமா? ஒரு மேடை கட்டி செட்டு போட்டு வச்சிங்கன்னா பின்னாடி வரவங்க இந்த மாதிரி தேட வேண்டியது இல்லைல்ல. அடிகளார வச்சு சரி கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். சரி ரைட்டு. சாமியை சரணம். சேர்த்து வச்சு எடுத்தா சேர்த்து வயலில் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு 3 அடி செஞ்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். சாமிக்கு தானே செய்யலாம்.
நீங்கள் இதை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருங்க. அறுவடை முடிஞ்சோன்னு சொல்லுங்க, தகவல் சொல்லுங்க. நம்மளே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இப்படி இருக்கிறத கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், வெளிச்சத்தையும் பார்ப்பேன். சந்தோஷம். ஒரு 10 நிமிஷம் கும்பிட்டது எப்படி இருக்கு இடம்? சுத்தமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் சாஞ்சி இருந்தது. அந்த சாஞ்சதை நிமித்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை காலமாக விட்டுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் சாட்சி நேராக ஆக்கி வச்சுருக்கிறோம். இந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துலையே அவர் இன்னும் கொஞ்சம் இடம் தராரு, இதை மேடை கட்டி ஷெட்டு போட்டு வச்சிடலான்னு இந்த இடத்துல உரிமையாளரே சொல்லியிருக்காரு. அதை விட ரொம்ப மகிழ்ச்சி. இதே நேர் எதிர் தான் அந்த முருகன் சிலை எடுத்தது. இதே நேர் எதிர் தான் அந்த முருகன் சிலை எடுத்தது. அதே நேர் அண்ணனான பிள்ளையார் சிலை. இது மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் இந்த வயல்வெளிகளில் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மீட்டெடுத்து வழிபாட்டுக்கு உண்டு பண்ணுவோங்கிறத சொல்லிக்கிறேன். அன்புதனை எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் நன்றி. முன்னாடி போகிறோம்.